ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குலோப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் தான், அதாவது எம்டிஆர் மிக்ஸ் வச்சு குலோப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு எங்களோட பாப்பாவோட கிறிஸ்மஸ் ஹாலிடே எப்படி செலிப்ரேட் பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் குலோப் ஜாமுன்னா எம்டிஆர் குலோப் ஜாமுன் வச்சு பண்ணுவோம். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் எம்டிஆர் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு பேக்கெட் போதும். அதனால் இப்போ ஒரு பேக்கெட் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சுக்கோங்க. நான் லைட்டாக இந்த மாதிரி தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே குலோப் ஜாமுன் தண்ணி நிறையா ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கலாம். குழந்தைங்க கிட்ட கொடுத்தா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். ஒரே ஒரு சின்ன பால் ஆட் பண்ணி பாருங்கள். சைட் பை சைட் பாவு காய்ச்சிக்கலாம். பாகு வந்து 200 கிராம்ஸ் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாகு வேணுங்கிறனால கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பால் போட்டு எடுத்துகிட்டு அடுத்த எல்லா பாலையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ரவுண்டாக போட்டிங்கன்னா கிராக்கே வராது. உங்களுக்கு நல்ல பால் மாதிரி போட்டிங்கன்னா கிராக் வராது. மீடியமில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா வெளியெல்லாம் கருப்பாயிடும், உள்ளே வேகாது. ஸோ எப்போவும் மீடியம்லேயோ இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட வச்சு பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பேட்சாக பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பாகில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாகில் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தட்டி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு ஊறிடும். டக்குன்னு ஊறிடுச்சு. நம்மளோட குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பாப்பா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப எம்மியாக இருந்தது. ஒரே ஹாப்பி தான். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கே ஆசை வந்துடுச்சு. நானும் அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நொண்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் ராஜா ராணி செட் பண்ணுறது அது எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப வருஷங்கள் கழித்து இந்த மாதிரி விளையாடும்போது, குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் மியூசிக் சேர் அதெல்லாமே விளையாண்டுட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. ஸோ நாங்கள் 90s கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாண்டோம். இப்போ இருக்க ஜென்ரேஷனும் நாங்கள் விளையாண்ட சில கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. இன்னும் புதுசாக விளையாடுறாங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. திரும்பியும் இந்த மாதிரி குழந்தைங்களாவே மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்கள மாதிரியே விளையாடலாம். இது வந்து என்ன கேம்னா, ஒரு காதுக்குள்ளே ஒரு வேர்ட் சொல்லுவோம். அதை வந்து எல்லோரும் மாற்றி சொல்லணும். ஃபைனலாக அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னா, இப்போ ஹைபிஸ்கஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன விளையாட போறோம்னா செட் விளையாட போறோம். எனக்கு வந்து இந்த 3 வந்திருந்தது. வாங்க சேர்த்தலாம். சேர்த்திட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் வந்து குலோப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்பவுமே சாஃப்டாக இருந்தது. எனக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு ஃபேவரட்டான ஸ்வீட்டில் நம்பர் 1 ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுன். அப்புறம் வீட்டில் செய்கிற லட்டும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.